ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம R15 வந்து இந்த ரைடிங் பண்ணும்போது பேக் பெயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் பெயின், ஷோல்டர் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெயின் வரும். ஸோ எப்படி ஓட்டுனீங்க அப்படின்னா ஓரளவு கம்ஃபர்டபுளாக உங்களால் லாங் ரைட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பைக் இது வரைக்கும் எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னடா NSல தானே சுற்றிட்டு இருந்தேன், என்ன திடீர்னு R15 எடுத்து சுற்றுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்காக தான் வண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் NSல வந்து டயர் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் சேஞ்ச் பேக்கெட் சேஞ்ச் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குன்றனால இப்போதைக்கு R15 எடுத்துன்னு கிளம்புறேன். எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதவரம். ஸோ இப்போ ஒன்றுன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னடா சொல்ல மாட்டே நீ மட்டும் திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பார்த்தீங்கன்னா நானும் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ எப்படிலாம் உங்களுக்கு ரைட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கிடைக்கும். R15ல லாங் ரைடுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, நானுமே சொல்லியிருந்தேன் லாங் ரைடுக்கு அளவு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் செட் ஆகாதுன்னா மொத்தமாக செட் ஆகாதுன்னா கிடையாது, உங்களுடைய கம்ஃபர்டபுளை பொறுத்து இருக்கு. எப்படின்னா இப்போ நீங்கள் ஓட்டுற உங்களுடைய ஹைட்டு அண்ட் வெயிட் ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஓட்டுற ஆங்கிளையும் பொறுத்து தான் இருக்கு. நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நிமிர்ந்து கொண்டு ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கும். R15 பொறுத்தவரை நீங்கள் அந்த ரிஸ்டோட பேலன்ஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஹேண்டில் மேலே சாஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ½ கூட ஓட்ட மாட்டீங்க, அந்த அளவுக்கு பெயின் வரும். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு ஓட்டக்கூடாது. அந்த அளவுக்கு ஓட்டாமல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஹேண்டில் பேர் எப்படி இருக்குல்ல லைட்டாக பேலன்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதை வந்து பேலன்ஸ் அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை வச்சிருக்கீங்க தவிர அது மேலே ஃபுல்லாக சாஞ்சிடக்கூடாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி 10 ஓட்டுவாங்க. அது மேலே ஸ்டேரிங் மேலே 10 ஓட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பாடி பெயின் ஃபுல்லாக வந்து ஷோல்டருக்கு வரும், ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ரிஸ்ட்டுக்கு போகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு பெயின் வந்து ஒரு 1 ஹவரில் வர பெயின் வந்து ஒரு ½ ஹவர்லேயே வந்துடும். அது கூட தாங்க முடியாது, அதுக்கும் சீக்கிரமாகவே வந்துடும் உங்களுக்கு அந்த பெயின். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. லைட்டாக வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே மேலே முன்னுந்து உட்காந்து ஓட்டின மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கும். அதே மாதிரி மைலேஜ் தரத்துக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் பர்சனாக வண்டியை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க, பட் நம்மளால் அடித்து சொல்ல முடியாது, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேட்பாங்க. நீங்கள் வந்து சொல்லணும், இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டணும். வேறு வழி கிடையாது, நம்ம சொல்லி தான் ஆகணும். சொன்னால் கோச்சுப்பாங்க, அப்படி இருந்துமே சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவாங்க. நான் அவங்களுக்கும் மோஸ்ட்லி பைக் தெரிஞ்சவங்க பைக் எடுக்கிறாங்க, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, சிங்கிள் ஓனராக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கெட்சோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங் அதெல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக பார்த்துக்கோங்க. டைமிங் கரெக்டாக சர்வீஸ் விட்டுடுங்க பைக்கை. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா R15 பொறுத்தவரை சொல்லவே தேவையில்ல, ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கணும் சொல்லலாம். ஒரு 50 to 55, 56 அந்த மாதிரி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, தாராளமாக கொடுக்கும் பைக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. அதே மாதிரி வந்து பைக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கும். சூரியன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏஞ்சி வராது தலைவர். ஸோ அதுக்கப்புறம் பைக்கில் பார்த்தீங்கன்னா R15ல ஃப்ரேம் ஸ்லைடர்லாம் வராது உங்களுக்கு. தயவு செஞ்சு அந்த ஃப்ரேம் ஸ்லைடரை கொஞ்சம் வாங்கி போட்டுக்கோங்க. நம்மளுடைய அந்த ஃபேரிங் எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கும். ஒரு 1200 நீங்கள் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 சைடுமே 1500 செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு 1200 செலவு பண்ணி அந்த ஃப்ரேம் ஸ்லைடரை கொஞ்சம் வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு சில பேர் சொல்கிறாங்க டேங்க் மேலே கை வச்சா டேங்க் கரண்டு கீழே விழுது அப்படின்னா சொல்கிறாங்க. எப்படி நான் அது மாதிரிலாம் பேசுகிறீங்க? R15 V3க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். டேங்க் மேலே கை வச்சா டேங்க் கரண்ட் கீழே விழுன்றீங்க. ஒருத்தர் சொல்றாரு ஹெல்மெட் தான் வச்ச மேலே, ஹெல்மெட் வச்சதுக்கு வந்து டேங்க் கரண்ட் கீழே வந்துச்சு. எப்படி இதெல்லாம் நீங்களே சொல்லுங்க, ஒரு நியாயம் வேணாமா ஒரு பொய் சொல்றதுக்கு? பொய் சொல்லலாம், அதுக்குன்னு இப்படியா இவ்வளோ அளவுலாம் பொய் சொல்லக்கூடாது நண்பா, தப்பு. நீங்க வந்து உங்களோட பைக் சேஃபா இருக்கும், அப்படி சேஃபா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஃப்ரேம் ஸ்லைடர் வாங்கி போட்டுக்கோங்க. அது ஒரு அளவுக்கு தான் சொல்றேன், ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணலாம் சொல்ல, ஒரு அளவுக்கு உங்க பைக்கை ப்ரொடெக்ட் பண்ணும் டேமேஜ்ல இருந்து. ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். இப்போ இந்த பைக்ல பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கி போட்டிருக்கோம், ஒரு 1 வீக் தான் ஆகுது. ஃப்ரேம் ஸ்லைடரு 1200 சம்திங் வந்தது. பட் சூப்பர் குவாலிட்டி, நல்லா இருக்கு. இப்போ நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா மாதாவர ரூட். ஆகா, போகிற ரூட்டில் போலீஸ் இருக்காங்களே, பிடிச்சிருவாங்களா பாப்போ. என்ன கேட்குறாங்களோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஓடி போயிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 823 கிலோமீட்டர்ஸு ஹைவே ஃபர்ஸ்ட் டோல் வரப்போகும். இந்த சைடு போனீங்கன்னா
R15 ஓட்டுறது ஒரு தனி ஃபீலா இருக்கு. எப்படின்னா பிக்கப்லாம் மாஸ். ஸோ கைஸ், வந்த வேலை இதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நேராக நம்ம ஏரியாவுக்கு ஓடி போக வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேரிங்கில் பேலன்ஸ் போடாமல் இருந்தாலே உங்களால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும் பைக்கை. ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டணுன்னா கூட நீங்கள் அசால்ட்டாக ஓட்டிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிங்கிள் ஹேண்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் பைக்கை. ஒரு கொஞ்சம் மாதத்துக்காவது சிங்கிள் ஹேண்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். மைலேஜ் ஓரளவுக்கு இதுதான் அப்படின்றது ஸ்டேபிளாக தெரிஞ்சிட்டக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து யார்கிட்டனா வேணால் கொடுத்து ஸோ அந்த மாதிரி போட்டு ஓட்டிக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாஸ்ட்லாம் போட்டு அடியன்னு அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மைலேஜ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம சென்னையில் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் வந்து எக்ஸாஸ்ட்டை போட்டு அடிச்சு தாறுமாறு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் மைலேஜ் வந்து கம்மியாகும். மைலேஜ் வந்து ஓரளவு கம்மியாகிடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் பைக் சேஃப்டியாக இருக்கணும்னா சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. இல்லை நான் பிள்ளைங்க மாதிரி ஓட்டுவேன் அப்படின்னா பிள்ளைங்க மாதிரி ஜாலியாக ஓட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். பட் வந்து இல்லைன்னு சொல்ல, இன்ஜின் வந்து ப்ராப்ளம் வரும். ஒரு எப்படின்னா எக்ஸாஸ்ட் போட்டு ஓட்டினீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல வர வேண்டிய இன்ஜின், அதாவது ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல வர வேண்டிய ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்ல வரும். ஸோ அந்த மாதிரி இன்ஜின் ப்ராப்ளம் வைக்கும். மைலேஜ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். பட் வந்து ஏரியாவில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சீனாக இருக்கும். ஒரு 10 பேர் பார்ப்பாங்க நம்மள. ஸோ அதுக்காக வேணால் போட்டு ஓட்டலாம். மற்றபடி வந்து அந்த எக்ஸாஸ்ட் போடுறதுல ஒன்றுமே இல்லை. போடுறதுனா கூட டிபி எக்ஸாஸ்ட் போட்டு ஓட்டுங்க. ஸோ போலீஸும் பிடிப்பாங்க. சென்னையிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போட்டு ஓட்டினோம்னா கன்ஃபார்ம் போலீஸ் பிடிக்கிறாங்க. இந்த துணி வேற ஒன்று. எனக்கு தெரிஞ்சு இந்த சிசியில் இந்த பிக்கப்பில் மைலேஜ் இவ்வளோ தர பைக்கு ஒன்று அப்படின்னா அது இந்த பைக்கு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ திட்டுறாப்புல லாரிக்காரர் வந்து லைட்டாக அப்படியே அணைச்சி விட்டுருப்பார் பொழுது. நம்பால் வந்து திட்டுறாரு. இந்த சைடு வந்து போலீஸ் வேற இருக்காங்க. போலீஸ் இருக்காங்க என்ன பண்ணலாம்? அங்க இருக்காங்கடா, வரும்போது பார்த்தேன்டா. ரோடு என்ன உங்க அப்பா விட்டு சொத்தாவா? குடிப்பாருல, அப்ப சொல்லு ரோடு என்ன உங்க அப்பா விட்டு சொத்தான்னு கேளு. போலீஸ் பிடிக்கிற டைம்ல இந்த மாதிரி வாய் பேசுறவங்க கம்முன்னு இருப்பானுங்க. ஐயோ ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. என்னை பிடிக்காம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. போலீஸ் கிட்ட மாட்டாம என்ன நிம்மதியா அமிச்சதுக்கு. இந்த மாதவரம் சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லா கண்டெய்னர். இதுதான் மாதவரம் பஸ் ஸ்டாப், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கோயம்பேடு ரூட்டு தான் போறோம். ஸோ வந்து கோயம்பேட்டுல லெஃப்ட், கோயம்பேடுக்கு முன்னாடி. மத்திய பிரதேஷ் வண்டி இங்கே ஓடுது. மாம்ஸ் இங்கே நிற்கிறாங்களா? ரைடிங் பொசிஷன்ல வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பைக் வந்து சூப்பராக இருக்கு. பட் ஓட்டுறவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு பெயின் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணலாம். வராதுன்னெலாம் சொல்ல முடியாது, வரும், கொஞ்ச நேரம் கழிச்சு வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக ஓட்டிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டேரி சிக்னல். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி மோட்டோவா வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ரிவ்யூ வீடியோஸாக இருக்கட்டும், எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு லைக் போட்டு விட்டுட்டு அப்படியே உங்களுடைய கமெண்ட் எதாக இருந்தாலும் அதை கமெண்ட் லீவ் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு vlogல இல்லை இன்னொரு ரிவ்யூ வீடியோஸில் உங்களை வந்து பார்க்க. அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நசீம். டாட்டா, பாய் பாய்.